இடத்துல இருக்கிற கவரனை பின்னே டைமில் வந்து எல்லாருமா சேர்ந்து கூட்டமாக இருந்து பொடியல் என்ன சரி ஒரு கல் எதுவும் வேண்டி தர்றேன் கொஞ்சம் ஒன்றா குடிங்க வேண்டி தரேன் அவன் கண்ணாசன் வச்சு எடுத்துருக்கான் இல்லைண்டா வெண்முகிலே கொஞ்ச நேரம் நில்லு என் கண்ணீரின் கதை கேட்டு சண்டை தோழியெல்லாம் வந்துடும் என்னது அது ஐயா எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்புறம் வந்து பிள்ளைக்கு வந்து அடிச்சு விட்டுரும் தெரியும் வாலியை எடுத்துன்னு கொடுங்க அப்படி இந்த மைக்கேம் நீங்கள் அந்த இதுக்கு ஒழித்து விட்டீங்கண்டா அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். நான் ஜெயசீலி. நான் அம்மு. ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே நிற்கிறோம்? வழியில், வீட்டுக்கு வழி இல்லை. அதாவது கூடுதலாக வந்து புதுசாக வர நீங்கள் யோசிப்பீங்க தானே எப்படி என்னடா வீட்டா நிற்கிறேன்னு சொல்கிறாங்க, இடத்தபடியாக சொல்கிறாங்க இல்லைன்ற மாதிரிக்கு. இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பருத்துறையில் எங்களுடைய வீட்டுக்கு வழியில் தான் நாங்கள் வந்து இன்று எடுத்து நிற்கிறோம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொலியாக தான் இருக்கும். அதுவும் வந்து எப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் அம்மாக்கள் வந்து சொல்லியிருந்தேன்னா நல்ல தண்ணி தம்பி நாங்கள் கொஞ்சம் குடிக்கொண்ட மண்ட மாதிரி சொல்லியிருந்தேன், சரிதானே? அப்போ அதுக்காண்டி தான் நாங்கள் இப்போ எங்கென்ற இடத்துக்கு கொஞ்சம் வெளியில் இருக்கிற ஒரு கிணத்தடியை நோக்கி வந்து ஒரு பயணிக்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தை கொண்டு போகிறோம்? தண்ணி கூட கூடம் கொண்டு போகலாம். நீண்ட நாளைக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 15-16 வயசுல அம்மாக்களோட இந்த குடங்கள் தூக்கி இருப்பேன். அதுக்கப்புறம் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து தண்ணி எல்லாமே வந்து கோயிலில் போய் நல்ல தண்ணி அழுறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் டவுனுக்கு போய் இடசுகம் வந்து பில்ற தண்ணி எடுத்து நான் குடிக்கிறாங்க. அப்போ அம்மா இன்றைய தினம் சொல்லியிருந்தா அப்படி எங்கெண்ட இடத்தையும் வந்து எங்கெண்ட உறவுகளுக்கும் நோம்பலாக்கா காட்டிக்கொண்டு அப்படியே நாங்களுக்கா தண்ணியும் வந்து ஒரு சில கிழமையில் இருக்கா நாங்கள் வந்து நல்ல தண்ணி எடுக்கிறாங்க. அந்த கிணத்தையும் இருக்கா நாங்கள் நல்லா கொண்டே இருக்கா காட்டுவோம் மண்ட மாதிரி அம்மா சொல்லியிருந்தேன். அப்போ நான் கிணத்துல ஆளுறேன் நாங்கள் இப்போ ஒரு கிணத்தை காட்டுவோம். ஓ, அப்போ மறுபடியும் மற்ற கிணத்தையும் காட்டப்படியில் போட அது புறம் இருக்கும். சாதுவா கொஞ்சம் கிரீம் பூசில் நிப்பாட்டிட்டு அம்மா அம்மா இன்னும் கருப்பாயில் கிடக்கம்மு பேசியல் தானே இல்லை. இப்போ பேசியலாலையும் குறைவில்லை தானே, பட் அந்த கிரீம் மூலம் கொஞ்சம் பூசுங்க வேலைக்கு கொஞ்சம் பார்க்கிறாங்க. இல்லை பழகுது நான் வெளில வர அம்மா கிட்டத்தட்ட பழகினு 2 வருஷமா ஆனால் இப்போ அம்மு வந்து பேசியலுக்கு போகிற வழியாக ஒரு நல்ல விஷயத்தோண்டு விட்டு கொடுக்குது. என்னத்தை சொல்லுங்க? சமையல் சாப்பாடு இல்லை வீட்டில், எல்லாம் பட்டினி தானே. உண்மைதானே? உண்மை செந்தூர் நேக்கே இப்படி மெல்லிசு சாப்பாடு தண்ணியும் இல்லை. இப்போ சாப்பாடு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் சமைச்சு கொடுக்குறாங்க. பெருமையாக தான் கேட்குறேன் உங்களை பேர் தெரியுதா? சரி, தெரிஞ்சாச்சாரு. அப்போ எங்கிட்ட சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் பாருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும். இப்போ பேக்ரவுண்ட் டைம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட சைட்டும் இல்லை, கொஞ்சம் நாங்கள் வைர கோயிலுக்கு பின்னால் சைட்லேருந்து தான் நாங்கள் வந்து இன்ட்ரோ எடுக்கிறோம். அப்படியே நாங்கள் போகிற இடங்கள் தண்ணி எடுக்கிற இடங்கள் எல்லாத்தையும் வந்து எங்களோட உறவுகள் நோம்பலாக பார்க்கக்கூடிய இருக்கும். வாங்க போகலாம். வாங்க வரினேண்ட பாருங்க. இவர் என்ன தண்ணிக்கு கொண்டாடுறான்னு பாருங்க. ஆளுக்கு பாருங்க விஜயத்தை காட்டுங்க. எங்க வீட்டு தண்ணி போதில்னா தெரியாது. வாங்க இப்படியே போமா. சரி வாங்க. இப்படி நீங்கள் இப்படி திரும்பி திரும்பி காய்ச்சோன்னா போகணும் அம்மா. என்ன அப்படி பின் ரேஸ்லாம் போகணும் நாங்கள். சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கிற ஒரு பிள்ளை ஒன்று தான் வந்து சொல்லியிருந்தது, அண்ணா நான் வந்து விழுந்து போடுவேன் பின் சைட்டாகவே வந்து, அப்போ அதனால வந்து நான் இந்த சைட் வந்து எடுக்கிறேன் மாதிரி சொல்லியிருந்தேன். தனக்கு வந்து பலமும் கொஞ்சம் பிரச்சனை கிடக்கும். ஆனால் நடந்து போகிறதுலே ஒரு தனி சுகம் ஒன்று இருக்குது தெரியுமோ. மற்றது இப்போ உடம்பானாக்களும் கூட கொஞ்சம் நடந்து போக கொள்ளேக்க அந்த கொழுப்பு தன்மை கொஞ்சம் கிளஞ்சி போகும். இல்லை நான் இப்போ காலமே இல்லை பயிற்சி வீட்டை சுற்றி ஓடுறது. ஏற்கனவே அம்மா முதலே ஓடுறதா இந்த குடால் பயிற்சிக்கு இப்போ நோமலாக பார்த்தீங்கன்னா இப்போ தஸ்யா கூட சரியான ஒரு கவலை. ஏன் சொல்லுங்க, சத்யாவோட கதைக்காமல் நடந்து கொள்கிற டியூஷனுக்கு போகல, இன்றைக்கு பள்ளிக்கூடம் ஸ்கூல் இல்லை சனிக்கிழமைடைய. அப்போ அதனால பிள்ளை கூட அந்த படிப்பு சொல்கிறேன். என்ன சொல்லுங்க? அப்பா வேலையை போய் தஸ்யா இங்கே டியூஷனுக்கு வேணும் போகல. டியூஷனுக்கு போய் தான் பிள்ளை வந்துட்டு நீங்களான்னு இல்லை வீட்டை நடந்து போங்க அப்படியே வாங்க. ஓ இதுக்காக தண்ணி எடுக்கிறாரு. உந்த கிணத்துக்கு தண்ணி எடுத்து ஆள் முடிஞ்சிடும். அப்போ இதுவாக இந்த கிணறு வந்து இல்லை வேணாம், ஏன்னா கொஞ்சம் கஞ்சல் குப்பையால் தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட சின்ன குடிக்கல டே போ சரிதானே. அப்போ நோம்பலாக வந்து இப்போ ஊருக்கு வந்து ஊர் நாய்க்குட்டி எல்லாம் வந்து கணக்க நிற்கிறேன்னு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். அப்போ இந்த கிணறு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை.
ஏன்னா அப்படியே விட்டுட்டோம் இது வந்து பாவனை இல்லாத கிணறு. பாவனை இல்லாத கிணறு. அம்மா செல்ல அதுக்கிடையில நீ யாரோ நினைக்கணும் தும்பு. அதுதான் பிரச்சனை. அப்படி என்று இல்லை, நேற்று முந்தினாலும் சரியா மாதிரி தடுமன் ஜெர்மனியில் இருக்கிற பாகு ஒன்றா கூட நேற்று போன் அடிக்க கூட நான் கதைக்கே இல்லை. என்ன இப்படித்தான் தண்ணி கூட இந்தியாவில் பார்த்தீங்களா மாமரத்து பெரிய மாமரம். ஆனால் வீடியோ எடுக்கிற பிள்ளைக்கு சொல்லி போட்டேன், கொஞ்சம் கூட ஒரு ஆடுபட்டு இருந்தா கொஞ்சம் சைட் பண்ணுங்க, பைக் வருது. அது ஓகே. பார்த்தீங்கன்னா அந்த வாகனங்களும் கொஞ்சம் குறுக்க மறுக்க போகிற வழியாக கொஞ்சம் நாங்கள் கட் பண்ணி தான் நாங்கள் கொஞ்சம் எடுக்க வேண்டி கிடக்கு. இந்தியாவில் லைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா லைன் இருக்கிற ஒரு வீடு. ஆனால் அங்கே விதுசாக்கான வீடெல்லாம் காட்டல என்னென்னு இந்த கேட்டு மாதிரி வடிவேலோ திருப்பி போய்க்கு நாங்கள் இப்படி தான் வரணும். வாகனம் உண்டை பிடிச்சி வருவோம் கிணறு உண்டு. இந்தியாவில் போனாலும் அந்த கிராமக்கோட் சைட் போகலாம், உள்பாதை என்று சொல்லுவாங்க. ஓ உங்களுக்கே கதைக்கிறீங்க இல்லை சத்யா? இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்க சத்யா? ஆனால் கமராமேன் கொஞ்சம் பிரச்சனை தான் கிடக்கு. சசியா கொஞ்சம் மெல்லமாக தான் நடக்கணும், பாவம் இல்லை வீடியோ எடுக்கிறவங்க. அப்புறம் பின்பக்கத்தில் விழுந்து விட்டுருவாங்க. பாருங்க என்ன வடிவான ஒரு காணியை பார்த்தாலும் நல்ல வடிவான ஒரு சோலை. ஆனால் தென்னம். ஆனால் இந்த காணி வந்து விற்க போகிற மாதிரி தான் கதைச்சவங்க, வடிவா தெரியல. நீங்கள் எடுக்க போறீங்களா? இல்லை எங்களுக்கு இந்த காணி ஆசை வந்து வேணாம். நாம் வந்து கல்யாணம் பண்ண இங்கே இருக்க போகிறது இல்லை தானே. மெரி பண்ணா அது கடவுள்ன்ற ஒரு கையிலாம் கிடக்கு. எங்கே செல்லும் இந்த பாதை தசியா ஒரு படியை எடுத்து விட தசியா குட்டி. யாரோ அத்தம் சின்ன வயசுல மாமா பார்க்க போறதுக்கு தண்ணி கூட கொண்டு போ மாமா பாடுற தண்ணி கூட நான் கொண்டு போகல அடிவேல பாத்தியலோ அப்படியே ரிபேஸில் போங்க. ரிபேஸில் அப்போ நோம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழை நேரங்களில் வந்து கொஞ்சம் இந்த இடத்த வந்து வெள்ளங்கள் கொஞ்சம் நின்று அப்படியே கொஞ்சம் சேறு சுரியாக கொஞ்சம் இருந்தபடியாக கொஞ்சம் நடந்து போக கொஞ்சம் கஷ்டமாக கிடக்கு. மழை நேரங்களில் இதால் வரவே இல்லாதான். ஓ இதில் எல்லாம் வந்து சரியான மாதிரிக்கு வெள்ளம் நிற்கும், கிட்டத்தட்ட ஒரு இடுப்பு கிட்ட அளவுக்கு தண்ணி நிற்கும். சரிதானே? இப்போ ரோட்டால பாயிற தண்ணிங்க எல்லாம் இதால வந்துதான் அந்த வெட்டையில போய் நிற்கிறார். உங்கள்கிட்ட அப்போ நான் நினைக்கிறேன் அந்த சமையலையும் விட்டுட்டு இந்த ரோட்டோவில் தான் அவதானிக்க தண்ணிங்க பார்க்குறாங்க சின்ன எனக்கு எல்லாம் மழையை வரணும். அப்படியே மெல்லமா கதை எங்கோ அங்கால வந்து தவறணை இருக்குது. சரிதானே? தவறணை என்ன தெரியுமோ அம்முக்கு என்னென்று தெரியுமோ? உண்மையாக படித்த நீங்கள் எத்தனை மணி படித்த நீங்கள் ஏஎல் மட்டும் படித்தீங்களா? உங்களுக்கு தவறணை என்றால் என்னென்னு தெரியாதோ? என்ன தவறணின்னு சொன்னால் அந்த கோப்பைன்னு சொல்லுவாங்க தான். செருப்போட போகக்கூடா கோயிலுக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கால வந்து தவறணை இருக்குது. நோம்பலாக லைட்டாக வந்து காட்டுறேன்டா நோம்பலாக வந்து காட்டலாம், பிரச்சனை இல்லை. ஏன்டா பின்ன டைம் வந்து வேறு கொஞ்சம் முறிஞ்சிருக்கு. இதில் வச்சுட்டு போமா தண்ணி கூட நோம்பலாக எட்டி பார்த்துட்டு வேண்டும். ஓய் செருப்பை போட்டு கொண்டு இல்லை பிரச்சனை இல்லை. ஏன்டா கோயிலுக்கு அங்கால தானே தவறணை இருக்குது. அப்படி இருந்தாலும் என் மனசு கொஞ்சம் உறுத்துது. செருப்பை விட்டுட்டு தான் போகிறேன். ஏன்டா செருப்போட போக எனக்கு மனசுக்கு அந்த மாதிரி இருக்குது. லைட்டாகக்கா அப்படி உங்களுக்கு அந்த தவறணை நோம்பலாகக்கா உங்களுக்கு காட்டுறேன். சில டைமில் யாரும் பெரியன்னு சொன்னால் தவறனை காட்டையெல்லாம் போயிடும். சரிதானே? இப்படி நாங்களும் ஒரு பாப்போம், எனக்கு தெரியா. அவர் அதை கல்லை குடிச்சிட்டு போங்க. உனக்கு பெரிய அங்கே சத்தியம் குடிக்க போகிறேன். குடிக்க போகிறேன். சசின் என்ன செய்ய போகிறீங்க? கல்லு குடிக்க போகிறேன். ஆக்கள் இப்போ தான் ஒவ்வொரு ஆக்களாக வரிக்கணும். சரி ஆக்கலண்டா என் பேருந்து போவேன். ஆமாம் நீங்கள் பொம்பளை பிள்ளைகளோட தரமே வர வேணாம். சரிதாங்க? அப்போ நீங்கள் நில்லுங்க. ஓ நிறைய பேர் சாதாரண அப்படி வாங்க நோம்பலா. இதுதான் வந்து எங்கென்ற இடத்துல இருக்கிற தவறனை பின்னைய டைமில் வந்து எல்லாருமா சேர்ந்து கூட்டமாக இருந்து பொடியலைன்னா சரி வயசுவனாக்கள்னா சரி கொஞ்சமாக குடிச்சிட்டு போகிறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் தவறணை ஒன்று இருக்குது. சரிதானே? இந்தியாவில் எல்லாம் பார்த்தீங்களா பனியல் எல்லாத்தையும் இந்தியாவில் வந்து பெருசாக பண்ணக்கூடலன்னு இந்தியாவில் தவறணை இருக்குது. இந்தியாவில் இதான் வந்து தவறணை வடிவாக சுற்றி காணும். சரிதானே? சரி அப்படி எடுங்க. அப்படியே நாங்கள் தண்ணி அள்ளி கொண்டு வருவோம். சரியா? ஃபுல்லாக பார்த்துட்டே இல்லானே
சரி என்ன அம்மா எதுவும் ரூபா கல் எதுவும் வேண்டி தர்றேன் கொஞ்சம் ஒன்றா குடிங்க வேண்டி தரேன் ஆ யாருக்கு உண்மையா பிள்ளையല്ലോ கேட்குறேன் பிள்ளைக்கு கல்லண்டா என்னன்னு தெரியாது அப்ப அது சொல்லுது இது எல்லாமே என்ன அப்படி கூடார மாதிரி இருக்கு நல்ல வடி வேறு இந்த கூடாரங்கள் வந்து ஒரு தரமே உறவுகளுடன் தவறுதல் அணைக்காங்கோ நாங்களும் வந்து எல்லா வயசையும் வந்து தாண்டி கொண்டாம் வர்றோம் இப்போ ஒரு வயசுக்கு ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்குது அப்போ சரிதான் அப்போ ஒன்றுமே எங்களை தெரியாமலும் இல்லை இந்த பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நோம்பில் அதில் ஒரு கல் எடுத்துகிட்டு வந்து இனாலுக்கே இருந்து சொட்டு சொட்டாக குடிச்சுட்டு இருப்பாங்க அவ்வளோதான் பிஸியா விளங்குது அதுதான் மேட்டர் மற்றபடி ஒன்றுமே இல்லை ஆனால் வடிவா இருக்கு நல்ல கூட வடிவாக இருந்தால் பின்னைய டைமில் வந்து பார்க்கணும் நீங்கள் இப்போ வயசு போனாக்களோ சரி இளம்படியிலோ சரி ஒரு சிலர் வந்து இப்படியான இடங்களில் வந்து விரும்பி அந்த ஒரு ஆற்றுல எடுப்பாங்க இது வந்து இது இந்த இடத்துக்கு என்னன்னு சொல்றது இப்போ நோம்பலாக வந்து தவறணும் என்று சொல்கிறது இல்லை இடம் வந்து வராத்துப்பளை என்று சொல்லுவாங்க இந்த இடத்த வந்து இப்போ எங்கண்ட வீட்டேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பைக் சைக்கிளில் வரணும் ஒரு 5 நிமிஷம் மாதிரி காணும் நோம்பலா கூட அந்த ஐயா பற்றி கேட்கலாம் ஒரு 2 கதையை கேட்கலாம் ஆனால் அப்படி இருந்தாலும் எல்லாத்த மனநிலையும் வந்து ஒரே மாதிரி இல்லை சில நேரங்களில் குடும்பத்தில் இருக்கிற சின்ன பிரச்சனையில் வந்து கூட ஒரு கல்லை குடிச்சிட்டு போய் வீட்டை கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த பிரச்சனையில் போய் 4-5 ஐயா போய் என்ன கதை கேட்டால் அந்த என்ன சொல்லுவாங்க தம்பி போடாத வழியில் இருக்கிற விசாரிக்கு பிறகு உனக்கு வலுத்து விடுறான்ட்டு ஏண்டா அப்போ மொத்தத்தில் எங்க தம்பியை வந்து நீங்கள் பலதாக போறீங்க சில நேரங்களில் மனங்கள் மாறலாம் தானே அதெல்லாம் சீவிர பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் முட்டி கட்டி இருக்காங்க சீவிர பண்ணி எழுந்தா ஓ அப்போ சரி இப்போ நோமலாக வந்து இப்போ தவற நேம் வந்து பார்த்துட்டியல் முட்டி ஓ முட்டியை காட்டுங்க ஒருக்கா ஓ அந்த கல்லு வர்ற முட்டி என்ன இந்த அங்கே கட்டி இருக்குன்னு என்ன சரிதானே அப்போ இப்போ நீங்கள் தவறனே பார்த்துட்டியல் இருக்கிற இந்த கல் எல்லாம் வந்து இப்படி கீழே உட்கார்ந்து இருக்கிறது சரிதானே ஓ இதுதான் நல்லா இருக்கும் ஒரு கருவாடு துண்டு ஒன்று எடுத்துக்கொண்டு போய் சரியோ ஒரு 10 கல்லவும் ஒரு 10 கல்லை வண்டி குடிச்சிட்டு செந்தோன காய்க்க நல்லா இருக்கும் சரி சரி இப்படியே நோம்பலாக வாங்கோ இந்த கிரவுண்ட்ஸ்லாம் தண்ணி நிற்கிறாமே இந்த கிரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து தண்ணி நிற்கும் இதை வந்து பண்டவட்டை கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த கிரவுண்டில் தான் வந்து இப்போ மழை காலமண்டோடைய சரியாக இந்த மழை காலம் எல்லாம் வந்து முடிஞ்சிட்டு இப்போ ஆனால் அப்படி இருந்தாலும் எல்லாம் 10 இலை எல்லாம் முளைச்சி போயிருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு பிறகு எல்லாம் வந்து நீட் பண்ணி போட்டு இந்த கிரவுண்டில் தான் வந்து நாங்கள் கிரிக்கெட்டோ சரி என்ன வேண்டாம் வந்து இந்த கிரவுண்டில் வந்து நாங்கள் விளையாடுறோம் அப்போ நாங்கள் இப்போ வந்த வேலையை வந்து நாங்கள் பார்ப்போமா இப்படியே பார்த்தா எல்லாமே வந்து பணக்கூடலாம் எல்லாம் போகிற இன்னும் ஒரு டைம் இருக்குது கொஞ்சம் இன்னும் ஒரு 5:30க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கூட்டமாக கொஞ்சம் பேராக இருப்பாங்க உங்கள்கிட்ட பார்த்தியல பிள்ளைகளை பார்த்தியல நீங்கள் சொல்லுங்கள் என்னண்டு உறவுகளுக்கு ஒரு கதை என்ன சொல்லுங்க தச்சுக்குட்டி சொல்ல மாட்டேன் சரி நல்லா இருக்கு இடம் நல்லா இருக்கும் இடம் நல்லா இருக்கும் சுப்பா இருக்கும் பிடிச்சதோ இங்கே இருக்க போகிறீங்களே சரி அப்போ கூட போகிறோம் கடவுளே சரி இப்போ இப்படி நோம்பலாக வாங்க சரி அப்போ நாங்கள் இப்போ அந்த எங்கள்கிட்ட இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா வைர கோயில் அப்படின்னா சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பைரவர் கோயில் ஓகே அதை நான் வந்து தமிழ்லாம் சொன்னான் பைரவர் கோயில்னு சொன்னால் சிங்கள பைரவ கோயில் தான் அனுப்புகிறேன் என்ன அப்படி இல்லை பைரவர் எத்தனையோ பைரவர் இருக்கிறார் இதுக்கு பேர் சிங்கள பைரவர் கோயில்னு சொல்கிறாங்க வராத்துப்பாளையக்கு இருக்கிற சிங்கள பைரவர் ஆனால் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு உண்மையாக எங்களுக்கு வந்து பைர கோயிலுண்டா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு உண்மையாக என்ன விஷயமா இருந்தாலும் ஆள் வந்து இல்லைன்னு சொல்கிறது இல்லையா சத்தியமாக நிறைய விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு நடந்துருக்கு இப்போ வந்து நாங்கள் நோமலாக இப்போ தண்ணி இருக்கா கொஞ்சம் அழுறதான் நாங்கள் நோமலாக இப்போ பார்க்க போகிறோம் சரி இல்லை இந்த ஆலமரத்துல எல்லாம் முந்தி ஒரு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசுல எல்லாம் வந்து நான் வந்து இதில் ஏறி இருக்கிறேன் தெரியுமோ சத்தியமாக அப்படி ஒரு சூப்பர் இப்போ பார்த்தீங்க இதான் வந்து சிங்கள வைரவன் சொல்லுவாங்க அங்காளிடம் நாங்கள் உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாகவே நாங்கள் இப்போ நோமலாக காட்ட போகிறோம் சரிதானே கொஞ்சம் அகல் நேரம் வந்துட்டு போட அகல் டக்கு பறந்து தெரியணும் இப்படியே வாங்க சரி ஓகே நோமலாக பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து எங்கள்கிட்ட இந்த சிங்கள வயலில் பக்கத்தில் இருக்கிற பிட்டிய ஒரு ஆலமரம் பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாக இந்த இடத்த வந்து நிற்க வந்து பழைய நினைவு ஒரு பழைய ஒரு ஃபீலிங் கொண்டு போய் ஃபீலிங் சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் தான் நாங்கள் அந்த கிரவுண்டில் வந்து நாங்கள் கிரிக்கெட்லாம் விளையாடக்க இதில் வந்து கொஞ்சம் நாங்கள் களைப்பாடுறோம் நாங்கள் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு
சந்தோஷமாக கிடக்கு எனக்கு இந்த கெட்டு எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போது உண்மையாக சந்தோஷமாக இருக்குது கலப்பாறைக்கு கதிர மாதிரி தான் அது வளைஞ்சும் போயிருக்கு இந்த வளவை பாருங்க இந்த வளவை இப்படி வளர்ந்து இப்படியே போகுது பார்த்தீங்களே இன்னொரு இதாக நல்ல ஒரு வடிவாக எத்தனையோ வருஷமாச்சு அப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக வந்து நாங்கள் வந்த வேலையை வந்து தண்ணி தான் நாங்கள் இப்போ நம்மளாம் அள்ள போகிறோம் சரியோ தெரியுமா எங்கே இருக்குது எங்கே இருக்கா பாப்பா இருக்கா பாருங்க தொட்டாச்சி நீங்கி போட தொட்டாச்சி நீங்கிறாளே தொட்டாலே தொட்டும் வருவி எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தங்கள் இருக்கு சரிதானே அப்ப நாங்கள் இப்ப தண்ணி அள்ள போறோம் இன்னும் அள்ளுறீங்களும் இல்லை சரி நாங்க அள்ளுவோம் சரி இப்படியே நாங்களும் தண்ணி இருக்கா அள்ளுவோம் சரிதானே அண்ணா என்ன மாதிரி என்ன எங்க வளர்க்கட்டியல் எங்க ஒரு கோயில் ஒன்று இருக்காங்க உங்களால கோயில் ஒன்று இருக்குது 5 மணி புறம் தான் இருக்கு ஐயா வர பூசை வைக்கிறேன் 4:30 பூசை வச்சா எத்தனை மணி முடியும் 8 மணிக்கு இல்ல அப்ப கிட்ட கொஞ்சம் கொண்டாங்க அரிச்சியம் செய்கிறார்கள் அப்படி தேவாரங்கள் படிக்கிறார்களும் கூட 8 மணிக்கு ஐயரும் போடுவார் விட்டுட்டு லேட்டா இருக்குல்ல சண்டை தோழியாலும் சில நேரங்களில் வந்துடும் என்னது அது ஐயா எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்ப ஐயா பூஜையை வச்சுட்டு என்ன ஒரு ஏதோ ஒரு பம்பல் ஒன்று சொன்னீங்களப்ப எனக்கு அது இப்போ வருது இல்லை சரி உண்மைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நாங்கள் கொஞ்சம் ஜோக்காக கதைக்கிற கூட இப்போ ஜெயராசன் இப்போ அந்த ஜெயராசனை பொறுத்த அளவில் வந்து இப்போ நோமலத்து இந்த வயசு வந்தாக்கள் வந்து அந்த களைப்பாடுறாங்க அவங்களும் தங்களுக்கான வேலையை முடிச்சுட்டு வந்து இப்படி சின்ன சின்ன ஒரு 60 கல் வந்து குடிக்கிற வந்து தவறே இல்லை உண்மைக்குமே வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிற அப்படி எடுத்துக்கொண்டிருக்க இவதம் வந்து இதாக தான் வந்துட்டு அப்போ எந்த மனமும் வந்து உறுத்துது அப்போ அதனால வந்து இல்லை நீங்கள் அர்ஜுன தட்டுக்க வைங்க அர்ஜுன தட்டுக்க ஐயாவுக்கு போட்டு விடுங்க சரி எந்த தட்டில் போட்டு விடுங்க நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் கன்னிராசி திருவாதிரை நட்சத்திரம் கன்னிராசி ஐயாட்ட கொடுத்துருவோங்க சரியா அப்போ போகிறனே கொஞ்சம் வேலை காலத்துக்கு வீட்டுக்கு போங்க இல்லை 100 ஒன்றும் வேண்டாம் ஐயாண்ட தொடர்பே வேண்டாம் நீங்கள் எனக்கு அர்ச்சனை பண்ணி விட்டா சரி அவ்வளோங்க சரி அப்படியா ஐயா பிரச்சனை இல்லை சொல்லி இல்லை சார் அந்த எல்லாம் அவரை குடிக்கின்றதே இல்லை இப்போ தண்ணியெல்லாம் போகிறோம் சந்தோஷம் மிக்க நன்றி போயிட்டு வாங்க சரியோ அப்போ சாருவாக்கா வீட்டு பக்கம் போகிறேன் இல்லையா இப்போ எல்லா இடம் போகிறேன் அர்ச்சனைக்கு தாரது சரி சந்தோஷம் சரி சரி எனக்குங்க சசியா குட்டி சரி இதுதான் பார்த்தீங்கன்னு கொத்தி அச்சோ மூங்கல்ல வந்து பட்டாலும் போய் பிஞ்சு இறக்குங்க இங்கே இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோமலாக காட்டின அது வரும் அடித்தா வரும் நோமலாக்கா சில ஆகுங்க சரிதானே இப்படி தான் அடிக்கிறேன் சரியோ ஆனால் உண்மைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் தண்ணியை பொறுத்தளவில் சூப்பராக உங்களுக்கு 8 ஆசை இப்படி மண்டலப்புறம் வந்து பிள்ளைக்கு வந்து அடித்து விட்டுறேன் சரி வாளியை எடுத்துன்னு கொடுங்க அப்படியே இந்த மைக்கியம் இருக்க நீங்கள் அந்த இதுக்கு வெளுத்து விட்டீங்கண்டா ஆற்றுல வீடியோ விட வேண்டிய சரி சரி கொஞ்சம் அடுத்த இல்லை நான் எடுக்கிறேன் அம்மா எடுத்து என்ன பங்கு இருக்கோ தண்ணியில் இல்லை தானே ஓ பாருங்க கசினியா போகிறேன் சரி 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 ஆனால் கொஞ்சம் சட்டம் கூடுவாங்க பாட்டு படிக்குது சொல்லுங்க அந்த வாளியை எடுத்தாங்க சசி ஒன்று கண்டே இந்த சசியை வாங்க இங்கே மாமாக்கு தெரியாதானே வாங்க இங்கே வாங்க வெளியில் வாங்க என் தண்ணி குடிக்க போறீங்களா குடிக்கணுமா சரி குடிங்க எப்படி நீங்க தண்ணி போட்டு குடிங்க எப்படி இருக்கு
உங்களையோ உங்க தவறுனேக்கோ அதுக்கு சரி சால்ரா போல்றா ஓகே பாய். ஆனால் கண்ணாடி வேறு லெவல் ஐயா சட்டப்படியாக இருக்கு. சரி தண்ணி காணுங்க. ஓமாம் காணும். சரி தண்ணி காணும். சரி எல்லாத்துக்கும் காணும் தான். ஓ ஓ 5 மணி ஆகினா சரி என்ன ஐயா 5 மணி ஆகினா சரி பூசை வைக்க போக வேண்டியா நிலைமை. ஒரு சின்ன ஒரு பாட்டு ஒன்று படிச்சுட்டு போக மாட்டியலோ நிலைமையை சொல்ல முடியாது அந்த பாட்டு. ஓ நிலைமையை சொல்ல முடியாது அந்த பாட்டு என்ன வரியில் வருது அந்த பாட்டு? ஐயா வீடியோ எடுக்கிறேன் கொஞ்சம் கிட்டக்கணா என்னண்டு இல்லை நார்மலாக எனக்காண்டி உங்களுக்கு நான் ஒரு மகன் மாதிரி ஒட்டி ஒரு இடக்காலத்து பாட்டு ஒன்று மட்டும் படிச்சுட்டு போக மாட்டீங்களோ? ஒட்டி ஒரு பாட்டு இடக்காலத்து பாட்டு ஒன்று என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இன்னண்டாலும் இடக்காலத்து பாட்டு. கடவுளை பற்றி பாடுவோம். கடவுளை பற்றியும் சரி சந்தோஷம் பாடலாம். வேற ஒரு சும்மா சினிமா பாட்டில் கூட இடக்காலத்து பாட்டு அது இன்னொரு பொம்பளை பிள்ளைகள் நானும் பெற்ற எல்லாம் 4 பொம்பளை பிள்ளைகள். ஓகே எல்லாமே ஊர்லானோ சூசிலே உண்டு கனடாவிலே உண்டு. இங்க 2 நிற்குது 4 பிள்ளைகள் 4 பொம்பளை பிள்ளைகள் 2 பாட போகிறேன். அந்த காலம் நான் பாடி பரிசு பெற்றேன். நான் ஓகே யூனியனில் தான் வேலை செய்த நான் 25 வருஷம். ஓகே இங்கே இந்த புலோலி யூனியனில் 1 லிட்டர் பெட்ரோல் ஐயாவுக்கு 79 வயது வாரா கண்டு போகணும். ஒரு கணவன் ஒரு மனைவியை பிரிஞ்சு பத்மினியும் விக்ரமாத்தனில் எம்ஜிஆர் அவள் பாடுறாள். வட்டம் மாதிரி பருவ நிலவு வருது. நிலா இதில் இருக்குது அந்த வைங்கோவன். லவ் மேரேஜ் இப்போலாம் கிடையாது. லவ் மேரேஜ் ஐயா யார் நீங்கள் லவ் பண்ணி கட்டினீங்க? இல்லை பொறுங்கோ இதுக்கு விஷயம் இருக்கா? இல்லை அப்போ வட்ட மாதிரி நிலவு இருக்கல்லோ அதுல ஒரு வெள்ளிய மேகம் மெல்லமாக போகுது. இப்பத்திய பாட்டுகள் உம்மா வந்து டான்ஸுகளும் மற்றது பழைய பாட்டில் அவன் கண்ணதாசன் வச்சு எடுத்துருக்கான். என்னென்றால் வெண்முகிலே கொஞ்ச நேரம் நில்லு என் கண்ணீரின் கதை கேட்டு செல்லு வெண்முகிலே கொஞ்சம் நேரம் நில்லு என் கண்ணீரின் அவன் மாடியிலேருந்து 10 மணி பாடுறா. இவன் அரசு அலுவலா 1 மாதம் லீவுக்கு 1 மாதம் வேலைக்கு போவிட்டார். அவள் தனியாக இல்லோ அந்த இதை அவன் கண்ணதாசன் விளங்கப்படுத்தான். சொன்னதை நீ அவரிடத்தில் சொல்லு இல்லை என்னை ஏனும் அங்கழைத்து செல்லு என் கண்ணீரின் கதை கேட்டு செல்லு முகிலே கொஞ்ச நேரம் நில்லு. உண்மைக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஆனால் கேட்ட உடனே வந்து பாட்டு படித்ததுக்கு. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற பாட்டோட உண்மையாக நல்ல அர்த்தங்கள் இருக்கு. ஆனால் இந்த பாட்டோட நாங்கள் போக இருக்கிறக்கூடாது. இப்பத்திய பிள்ளைகளுக்கு இதுவள் பிடிக்காது. உண்மையாக நானே சொல்கிறேன். அதுதான் அதுதாங்க இனிமேல் அதிலே ஆழமாக கருத்துக்களை கொண்டே விட்டுருக்கிறான். அதை உள்ளுக்குள்ள நியாயமாக துளைச்சி பார்த்துட்டு இதான் என்றால் அது சரி. ஆனால் இப்போதைய படங்கள் எல்லாம் பார்க்குற பிள்ளைகளுக்கு அந்த காலத்து படம் அதுக்கும் தாண்டியா மற்ற அந்த நாங்கள் இப்போ இடக்காலத்து பாட்டுக்கே விரும்பி வச்சுருங்க. லவ்வில் வந்து இருக்கிற நாங்கள் சரி எங்கள் லவ் ஃபெயிலியராக போவைக்க இடக்காலத்து பாட்டு ஒன்று தோணும். அதனால நான் அந்த லவ் பகுதிக்கு போகிற கூடாது. இல்லை அந்த இதில் இல்லை அந்த காலம் அதுகளில் அவன் இல்லை கண்ணதாசன் இன்னும் பாட்டை பாடுக்கான். என்ன பாட்டு? மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று விடக்கூடாது. சூப்பர் பாட்டு. இதை இந்த பாட்டு கேட்குறேன். இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. சரி அப்போ சந்தோஷம் ஐயா போட்டு வாங்கோ. சரி அப்போ நாங்கள் இப்போ தண்ணி குடத்தையும் வந்து இப்போ முதலாம் பெற்றுக்கொள்ள போகிற வந்து அம்மாவாக தான் இருக்கும். நீங்கள் கொண்டு வருவீங்களோ அம்மா கூட தூக்க தெரியா? சரி நாங்கள் இப்போ வழுக்கிடுவோம். சரியா ஐயா என்ன இந்த வேலையோட போகிறீங்களே கொஞ்சம் பணவிக்கங்கள் இருக்குதானே? சரி 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 அதான் இருந்தால் கொஞ்சம் நின்று மேற்கடலாம். அதுதான் அதான் ஓமம் சந்தோஷம். வாங்க வாங்க வாங்க. சரி நாங்கள் இப்போ வீட்டை வந்து நாங்கள் வெளுக்கிடுவோம். சரியா
இப்போ நார்மலாக ஒரு சில ஐயாக்கள்ன்ற கருத்துக்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி இருந்தாலும் ஒரு சில ஐயாக்கும் வந்து வெளிநாட்டில் வந்து பிள்ளைகள் வந்து இருக்கிறபடியாக சம்திங் ஐயா சொல்லியிருந்தார், பரவாயில்ல தம்பி, நான் இப்போ ஒரு ஹெல்ப்பிங் சம்மந்தமாக இல்லை வேறு இதுக்கு நான் வந்து கதைக்கையில் தானே ஏதோ உங்களோட மனசுக்கு பிடிச்சா போடுங்க, அப்படி இல்லாட்டா தம்பி விடுங்கன்னு மாதிரி சொல்லியிருந்தா. உண்மைக்குமே பார்க்குற உறவுகள் வந்து தவறுதலாக ஒன்றுமே நினைக்க வேண்டாம். என்னத்துக்காண்டி சொல்கிறேன்னு சொன்னால், சும்மா ஒரு பெம்பல் மற்றது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஐயா பற்றி ஒரு தவறுதலாகவும் வந்து நாங்கள் கதைக்கையில் எங்கள்ட இடத்துக்கு பக்கத்தான் இருக்கிறார். உண்மைக்குமே சூப்பரான ஒரு ஐயா உண்டு, நல்ல குரல் வளமும் இருக்குது, பாட்டு படிக்கிறது வந்து நல்லா இருக்குது. ஐயா சொல்லியிருந்தா தம்பி உங்களுக்கு ஓகே பிரச்சனை இல்லை தம்பி, ஒரு இஷ்யூவும் இல்லை, போடுறேன்டா சோஷியல் மீடியா பார்த்து தம்பி போடுங்க பிரச்சனை இல்லை, நான் வேறு ஒன்றுக்கும் பெறையில் தானே என்ன உதவி கேட்குறேன் இல்லை தானே, நல்ல விஷயம் தானே செய்கிறீங்க பிரச்சனை இல்லை மாதிரி சொல்லியிருந்தா. இப்போ நான் வந்த பாதையில் வந்து நாங்கள் திரும்பியே நாங்கள் இப்போ வீட்டை வந்து நாங்கள் பயணிக்கிறோம். இன்னும் நாங்கள் வீட்டடிக்கிட்ட போயிட்டு பார்ப்போமா சாதுவாக வந்து இப்போ சரி ஓகே. நாங்கள் இப்போ வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். பார்த்தீங்கன்னா இடையிலே நாங்கள் வீடியோ வந்து முடிக்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்கள்ட வீட்டுக்கு பக்கத்தை வந்து பாட்டு கொஞ்சம் போடணுன்னு இருக்கிறோம். எதுவும் பிறந்த நாளோ இல்லாத எதுவும் பின்ன டைம்னு சொன்னால் கொஞ்சம் பாட்டுகள் கொஞ்சம் போடுவாங்க. அப்போ நாங்கள் சொல்லலாதானே அண்ணா கொஞ்சம் பாட்டு கொஞ்சம் நிப்பாட்டுங்க அண்ணான்ற மாதிரி இருக்குது. நாங்கள் சொல்லலாது ஏன்டா அந்த பாட்டை கூட நாங்கள் விடலாம், கோஆப்ரேட் பிரச்சனை நாங்கள் ஒன்றுமே செஞ்சு கொள்ளலாது. அப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். எதுவும் சொல்ல போகிறீங்களா நீங்கள்? எதுவும் எங்கள் நம்ம சொல்ல போகிறீங்களா ஸ்டைலை பாருங்க, குடத்தின் ஸ்டைலை பாருங்க. சரி, உண்மைக்குமே வந்து வேறு லெவல் தண்ணி. எங்கள் இடத்த வந்து கோயிலில் இருக்கிற தண்ணி வந்து வேறு லெவல். உண்மைக்குமே சட்டப்படி இப்போ உறவுகள் அப்படி எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறோம். நாங்களும் ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்கிறோம். அதுதான் மற்ற வந்து அந்த சுவிஸில் இருக்கிற ஒரு அம்மா வந்து கழிச்சிருந்த அம்மா, உங்களோட வருத்தம் வந்து அவங்களுக்கு இருக்கா, எப்படி அம்மா என்ன செய்கிறான்ற மாதிரி கேட்டிருந்தா உண்மைக்கே தேங்க்யூ ஸோ மச் அம்மா. கண்டிப்பாக எல்லாருமே வந்து வருத்த துன்பம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். இப்போ அம்மா கூட உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்கள் இதால் வந்து நாங்கள் சொல்லக்கூடாது. சரி, அப்போ இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். என்ன விஷயமாக இருந்தாலும் மறக்காமல் உறவுகள் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணால் தான் நாங்கள் பார்க்குற எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ காலமாக வந்து எங்களுக்கு எவ்வளோ தூரம் ஆதரவு தந்தீங்களோ, இன்னும் நாங்கள் மென்மேலும் கொஞ்சம் சொன்னாலும் நாங்கள் வளர்கிறதுக்கு உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு வந்து வேணும். இதே ஆதரவு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எப்போதும் எங்களுக்கு தரணும். அப்போ இதோட வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிறோம். ஏன்டா பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா கூட பக்கத்தில் இருந்து என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால் சொல்லணும்னா, நீங்கள் வேலைக்கு வீடியோ எடுத்து முடிஞ்சால் தான் தண்டை சேனலுக்கு நான் ஒரு வீடியோ வந்து நான் வந்து எடுக்க வேணும் தானே. அப்போ வந்து நீங்கள் வேலைக்கு வீடியோ வந்து முடிச்சு கொண்டீங்கன்னா ஓகேன்ற மாதிரி யோசிக்கிறீங்க, அப்படி தானே? தான் கடுமையாக யோசிக்கிறேன். தஸ்வினுக்கு வந்து இன்றைக்கு வந்து மனநிலை கொஞ்சம் சரியில்லை, ஆளுக்கு சரியான ஒரு யோசினேன். நான் நினைக்கிறேன் இவர்கிட்ட வந்து குட்டி சைக்கிள் வந்து இந்த பழுதா போன ஓடிச்சா தான் கொஞ்சம் யோசின வடக்கு. சரி உறவுகளை எப்படி எங்கள் சேனல்காரன் பெஸ்ட் டைம் பார் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்றதுக்கு நீங்கள் தர ஒரு ஆதரவாக இருக்கும். இதனை கருத்துக்களை மறக்காமல் என்ன விஷயமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.